வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, இளையராஜா மகள் பவதாரணியின் மரணம். கண்ணீருடன் விரைந்த முதலமைச்சர் ஸ்டாலின். அதாவது இசையானி இளையராஜா மகளும் பின்னணி பாடகியுமான பவதாரணியின் மறைவுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார்கள். இசையானி இளையராஜாவின் ஒரே மகள் பாடகி பவதாரணி அவர்கள் இளையராஜா இசையமைத்த பாரதி படத்தில் மயில் போல பொண்ணு ஒண்ணு என்ற பாடல் முழுவதும் உலகம் முழுவதும் பவதாரணிக்கு பெரும் புகழை சேர்த்தது. இந்த பாடலுக்காக தேசிய விருதையும் பெற்றார் பவதாரணி. ராமன் அப்துல்லா, தாமிரபரணி, பாரதி, புதிய கீதை உள்ளிட்ட திரைப்படங்களில் பாடல்களை பாடியுள்ளார் பவதாரணி. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த பவதாரணி அவர்கள் இலங்கையில் ஆயுர்வேத சிகிச்சை பெற்று வந்தார். ஆனாலும் அங்கு சிகிச்சை பலனின்றி பவதாரணி உயிரிழந்து உள்ளார். அவரது உடல் தற்போது தமிழ்நாட்டிற்கு கொண்டு வரப்பட உள்ளது. பாடகி பவதாரணியின் மறைவு தமிழ் திரை ரசிகர்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. பவதாரணியின் மறைவுக்கு திரை உலகத்தினரும் அரசியல் தலைவர்களும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துள்ளார்கள். பவதாரணியின் மறைவுக்கு திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஆழ்ந்த இரங்கல்களையும் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிரபல பின்னணி பாடகியும் இசையானியின் அன்பு மகளுமாகிய பவதாரணியின் அகால மரணத்தால் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தேன் என்றும், தனது பாசமகளை இழந்து துடிக்கும் இசையானி, பவதாரணியின் சகோதரர்கள் யுவன் சங்கர் ராஜா, கார்த்திக் ராஜா உள்ளிட்ட குடும்பத்தினருக்கும் திரைத்துலகினருக்கும் ரசிகர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேனினும் இனிய தனித்துவமான தனது குரலால் வளர்ந்த இளமையிலேயே ரசிகர்களை ஈர்த்தவர். மயில் போல பொண்ணு ஒன்று பாடலுக்காக இளம் வயதிலேயே தேசிய விருது பெற்றவர். பாடகி பவதாரணியின் திடீர் மறைவு திரையுலகில் ஈடு செய்ய முடியாத இழப்பு என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் தற்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பவதாரணியின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்ள உள்ளதாகவும், அதே போல இலங்கையிலிருந்து அவரது உடல் தமிழகத்திற்கு கொண்டு வர அனைத்து உதவிகளையும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செய்ய உள்ளதாகவும் கூறியுள்ளார். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணி விட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.